ஒரு கதை எனக்கு நினைவுக்கு வருகிறது. அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கரண்ட்டு கம்பம் பார்த்துருக்குறோம்ல, இபி கரண்ட்டு கம்பம், ஒரு எலும்பு கூடு போட்டு 2 எலும்பு வச்சு அது எலும்பு கூடு போட்டு அபாயம்னு போட்டிருக்கோம் இல்லையா? ஏன் அப்படி போட்டிருக்காங்க? நிறைய வால்ஸ் அதுக்கிட்ட போய் நம்ம தொட்டோம்னா ஷாக் அடித்து இறந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கிட்ட வரக்கூடாதுன்னு ஒரு வார்னிங்காக அந்த படத்தை போட்டு வச்சுருப்பாங்க. உயரமான கம்பம், பல லட்சக்கணக்கான வால்ஸ், கரண்ட் அதில் பாய்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த கம்பியை தொடுறதுக்கு 10 அடிக்கு முன்னாடியே மனுஷன் சுருண்டு கீழே விழுந்து மரக்கட்டை ஆகிடுவான். அவ்வளோ பவர் கரண்ட் அதில் பாய்ந்து கொண்டு இருக்கிறது. யாருமே கிட்ட போக முடியாது. அதில் பழுது ஏற்பட்டால் எல்லா கரண்ட்டையும் ஷட் டவுன் பண்ணிவிட்டு அதற்கென நியமிக்கப்பட்டவர்கள் தான் போய் அதை பழுது பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கம்பம், புத்தி சுயாதீனம் இல்லாத ஒரு பைத்தியம் பிடித்த மனுஷன் வேகமாக அதில் ஏறுகிறான். எல்லாம் பார்க்குறாங்க, டேய் டேய் டேய்னு கத்துறாங்க. எல்லாரும் கத்தின உடனே பயந்து இன்னும் வேகமாக ஏறுறான். என்ன பண்ணுறது? இன்னும் 4 அடி கிட்ட போனான்னா சுருண்டு அவன் விழுந்துருவான். என்ன செய்யறது? எல்லாரும் பயத்தில் கத்துறாங்க, ஓலமிடுறாங்க. இந்த சத்தத்துக்கு வேக வேகமாக ஏறிக்கொண்டே இருக்கிறான். ஒரு ஞானமுள்ள முதியவர் வந்தார். எல்லாரும் அமைதியாக இருங்க. அப்படியே ஒரு பின் ட்ராப் சைலண்ட். எல்லாரும் கத்துனதில் பயந்தவன் என்னமோ சத்தமே இல்லையேன்னு அப்படியே மெதுவாக கீழே பார்க்குறான். ஒரு பாட்டி வடை விற்று கொண்டிருந்தாங்க. ஒரு கூடை நிறைய வடை வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த தாத்தா போய் அந்த வடையை எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சுக்கிட்டாரு. அந்த பைத்தியக்காரனை பார்த்து அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல்லாம் உனக்கு தான், இறங்கி வா. எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம், எந்த ஆபத்துனே தெரியாமல் ஏறினா ஒரு வடையை பார்த்த உடனே கடகடன்னு இறங்கிட்டான். அவன் பசியாக இருக்கான்ல. இறங்கின உடனே ஒரு 2 வடையை அவன் கையில் கொடுத்துட்டு அதற்கான காசை அந்த பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு அவனை தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டார். அவன் ஜீவனை காப்பாற்றிட்டார். இது ஒரு சாதாரண ஒரு ஞானமுள்ள மனிதன் ஒரு ஜீவனை காப்பாற்றின கதையாக நமக்கு தெரியும். நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், அந்த கம்பத்தில் ஏறின மனிதர்களாக நம்ம தான் இருக்கிறோம். எதை நோக்கி நம்ம ஓடுறோம்னு நமக்கு தெரியலை. எதையோ நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பணம் பணம் பணம்னு ஒரு கூட்டம், அறிவை தேடி ஒரு கூட்டம், அநேக பெண்மணிகள் வீட்டில். இங்கே நிறைய பெண்கள் இருக்கிறீங்க, கொஞ்சம் தான் தகப்பன்மார் சகோதரன்மார் இருக்கிறீங்க. எனக்கு பெண்களுக்கு பேச ரொம்ப பிடிக்கும். நான் அக்காங்களோட பிறந்தேன், அக்காங்களோட வளர்ந்தேன். எனக்கு பிறந்ததுலாம் 2 பையனாக போச்சு. அதனால் பெண்கள் எனக்கு ரொம்ப, ஆண்களையும் பிடிக்கும், கோச்சிக்காதீங்க. எனக்கு அப்பா இருக்கிறாரு, எங்கள் வீட்டுக்காரர், எல்லா ஆண்களோடையும் இருக்கிறேன். பட் எனக்கு நிறைய நான் பெண்களோட பேசுகிறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள்லாம் சிரிப்பீங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் சிரிக்கிறதுக்கு காசு கேட்பாங்க. அதனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அப்போ பெண்களுக்காக நான் பேசுகிறேன். சில பேர் ஏதோ ஒன்று நோக்கி அப்படி பைத்தியம் மாதிரி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சந்தோஷத்துக்காக எல்லாவற்றையும் இழந்து கொண்டு இருக்கிறாங்க. சிலது விளையாட்டாக இருக்கும், அதனுடைய விபரீதங்கள் சில நேரம் நமக்கு தெரிவதில்லை. சீரியல் பைத்தியம், சீரியல் பைத்தியம். சீரியல் பார்க்குறது ஒரு தப்பா? தேட்டருக்கு போய் படம் பார்க்குறேன், வீட்டில் நடக்கிறது தானே அங்கே போடுறாங்க, பார்த்துக்கிட்டே இருங்க, சீக்கிரம் பிபி சுகர் எல்லாம் வந்துடும். உண்மை, டாக்டர்ஸே சொல்கிறாங்க, சைக்கியாட்ரிஸ்ட் சொல்கிறாங்க சீரியல் பார்க்காதீங்க. அவங்க அப்படி த்ரில்லாக அதை முடிப்பாங்கல்ல, அப்போ தானே நாளைக்கு என்னாகும் என்னாகும் என்னாகும்னு பயந்து பயந்து பிபி வந்துடுறான். கண்டிப்பாக. அப்போது அது ஏதோ ஒரு புடவை பைத்தியம், நகை பைத்தியம், பணம் பைத்தியம், ஏதோ ஒரு பைத்தியம். சந்தோஷம்னு நினச்சி ஏதோ ஒன்று நினச்சி தாய்மார்கள் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நம்ம ஓடுகிறதுனுடைய அபாயம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் தப்பா? ஸோ வாட்? அப்படி ஒரு கேரக்டர் நமக்கு இருக்கும். இது ஒரு தப்பா? இதெல்லாம் போய் தப்பா? பக்கத்து வீட்டில் உட்காந்து கதை பேசினா ஒரு தப்பா? நீ கிழவிகள் பேச்சுக்கு நீ விலகியிரு, வீண் பேச்சுக்கு நீ விலகியிரு. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்கிறாரு? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், எல்லாரும் வாழுற வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டவங்க நீங்களும் நானும் இல்லை. என் வழி வேறு. எங்கே போனாலும் ஒரு கதை சொல்லுவேன். உங்களுக்கு அந்த கதை சொல்லட்டுமா? ஒரு ஜூ இருந்துச்சான். ஜூ தெரியும்ல, மிருக காட்சி சாலையில். ஒரு யானை இருந்துச்சான், குண்டு யானை, பொம்பளை யானை. டாக்டர்ஸ் எல்லாம் அதை செக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். யானை ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். ஓ அப்படியா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா? யானைக்கு ஒன்றும் தெரில. அங்கே ஒரு நாய் வந்துச்சான்.
நாய் சொல்லிச்சா, ஹே யூ நோ ஐ எம் ப்ரெக்னென்ட். யானை சொல்லிச்சா, எஸ் ஐ எம் ஆல்சோ ப்ரெக்னென்ட். அப்படியா, அதுதான் டாக்டர்ஸ்லாம் வந்து உன்னை செக் பண்ணிட்டு போனாங்களான்னா, ஆமாம் ஐ எம் ப்ரெக்னென்ட். உங்களுக்கு தெரியும், நாய்க்குட்டி 3 மாதத்துக்கு ஒரு தடவை குட்டி போடும். எத்தனை குட்டி போடும்? 4, 8 கூட போடும், கணக்கு வழக்கெல்லாம் போடும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை குட்டி போட்டுருவார் அவர் ரொப்பிடுவார் வீட்டையே. யானை வந்து 18 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும். ட்வின்ஸுவே ரொம்ப ரேர், ஒரு குட்டி தான் போடும். ரெட்டை குட்டி போடுறதே உலக அதிசயம். அப்போது மாதங்கள் கடந்து கொண்டே இருக்குது. 10 மாதத்துக்குள்ளே நாய்க்குட்டி 3 தடவை குட்டி போட்டுருச்சு. ஜூ ஃபுல்லாக இந்த அம்மா குட்டி தான். ஹே யூ செட், நான் வந்து லாங் பேக் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நீ சொன்ன யூ ஆர் ஆல்சோ ப்ரெக்னென்ட்டுன்னு. எஸ் ஐ எம் ப்ரெக்னென்ட். என்ன வைரியம் காணோம், எல்லாம் ஒரே சைஸாக இருக்குது. நான் அதுக்குள்ளே எத்தனை குட்டி போட்டேன் தெரியுமா? ஐயோ நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையோ, இந்த நாய் என்ன இப்படி சொல்லுதே. யானைக்கு மனசு கஷ்டமாக போச்சு. அங்கே பாரு, அது என் குட்டி, அது என் குட்டி, அது என் குட்டி, எல்லாம் என் குட்டி. அட கடவுளே, அது பார்த்தியா, அது பேரப்பிள்ளையே எடுத்துருச்சு, நீயும் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியே. யானைக்கு ரொம்ப கவலை. அதுக்கப்புறம் மறுபடியும் குட்டி போட்டு இவங்களுக்கு வேலையே இல்லை, போட்டு ரொப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அம்மா தனியாக நிற்கிது. அந்த 18 மாதங்கள் கடந்தது. ஒரு நாள் நடுராத்திரி திடீர்னு யானை ஏதோ சவுண்டு விட்டுச்சு, கொயனு. அவ்வளோதான். ஒரு டாக்டர் இல்லை, 4 டாக்டர், 4 லேடி டாக்டர், 4 ஜென் டாக்டர், அப்புறம் 4 நர்ஸு எல்லாம் வராங்க. கேமரா வருது, மீடியா வருது, நியூஸ் பேப்பர் வருது. அப்பாடா, போட்டுச்சு ஒரு குட்டி, நல்லா பல்கா போட்டாலும் போட்டுச்சு பாரு ஒரு குட்டி, டொமுக்குன்னு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஜூவே களை கட்டிருச்சு. எல்லா மீடியாலையும் யானை குட்டி போட்டது தான். லேட்டாக போட்டாலும் லேட்டஸ்ட்டாக போட்டுச்சு. ஆமாவா? ஸோ இந்த யானை அந்த நாய்க்குட்டி பார்வைக்கு அற்பமாய் தெரிகிறது நிச்சயம். ஏன் தெரியுமா? அது நிமிஷத்துக்கு போடுது. அந்த நாய்க்குட்டியை யாராவது மதிப்பாங்களா? நம்மளும் கூட அல்சீஷியன் பொமரேனியன்னு ரகம் பார்த்து தான் வீட்டில் வளர்ப்போம், தெருநாயை வீட்டில் சேர்க்க மாட்டோம். ஆமாவா? யாருமே மதிக்கல, அதை துரத்திக்கிட்டே இருக்கிறாங்க, மிச்சம் மீதியை சாப்பிட்டு வளருது. ஆனால் இந்த யானை குட்டி போட்டால் அந்த மாதிரி கிடையாது, இது ராஜா வீட்டு குட்டி. உங்களுக்கு எனக்கு நான் சொல்கிறேன், உலக மனிதர்களோடு ஒப்பிட்டு நம்மளை தரக்குறைவாக தயவு செய்து நினைக்காதீங்க. அவர்களோடு நான் என்னை கம்பேர் பண்ணவே முடியாது. ஆண்டவர் எனக்குன்னு நியமித்திருக்கிற பாதையே வேற, ஆண்டவர் எனக்குன்னு வச்சிருக்கிற வாழ்க்கையே வேற. நான் பிறந்ததுக்கு நோக்கம் இருக்குது, நான் வாழறதுக்கு நோக்கம் இருக்குது, என்னோட அழைப்பு வேற, எல்லாமே வித்தியாசம். என் நோக்கம் எல்லாம் ஆண்டவரை நோக்கி.